ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஊக்குப்பட்டி ஐப்பட்டி அடிக்கும் போது ஏறி இறங்கி வருதுன்னு. அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரண்ட் இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட இந்த ஃப்ரண்ட் நெக் சைடு இருக்குல்ல, அந்த சைடு இது ரெண்டும் சமமா வருதான்னு பாத்துக்கோங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் இப்போ பட்டி ஜாயின் பண்ணலாம். பட்டி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் ஏறி இறங்கி வருது அப்படின்னா அதை என்ன பண்றதுன்னு பார்க்கலாமா? அதே மாதிரி நான் பட்டி எப்படி மார்க் பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல நம்ம நார்மலா பட்டி மார்க் பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச்சு இந்த சைடும் எக்ஸ்ட்ராவா கொடுப்போம், ரெண்டு சைடுமே. அது ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தீங்க. அது எதுக்குன்னா, இப்ப நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரெடி அளவோட வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளோட இந்த கப்பு இங்க ஒரு டாட் எடுத்துருக்கோம்ல, இதுவும் நம்ம இதோட பட்டியோட சென்டர் பாயிண்ட்டும் ஒரே இடத்துல வரும்போது உங்களுக்கு இது டிஃபரன்ஸ் வரும். அதுக்காக தான் அந்த 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து மார்க் பண்ண சொல்றோம். அப்போ இப்படி வச்சு மெயின் பீஸை வச்சு நீங்க ஜாயின் பண்ணும்போது இந்த 1/4 இன்ச் நம்ம மார்க் பண்ண 1/4 இன்ச்சை வெளியே விட்டு நீங்க ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் நான் கொடுக்க சொல்றோம். ஓகே, இப்போ இப்படி ஜாயின் பண்ணிட்டு வரமா, இந்த பீஸரை உள்ள மடக்கிடணும். இப்படி மடக்கிக்கணும். மடக்கிட்டு இப்படி ஃபுல்லா ஜாயின் பண்ணிட்டு காட்டட்டா? நான் பட்டி ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண பிறகு நான் வச்சு பார்த்தா இந்த மாதிரி தான் ஏறி இறங்கி வரும். ஒரு பீஸ் கரெக்டாகவும் ஒரு பீஸ் இப்படி எக்ஸ்ட்ராவும் இருக்கும். இப்போ இதை எப்படி சரி பண்றது? இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக என்னோட டாட்டை நான் எக்ஸ்ட்ராவா எடுத்திருக்கேன். நம்ம டாட் எடுக்கும்போது 1/2 இன்ச் பிடிக்கிறதுக்கு பதிலாக 3/4 இன்ச்சாவோ இல்லை 1 இன்ச்சாவோ பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் 1/2 இன்ச்சும் இன்னொரு பக்கம் நான் 3/4 இன்ச்சு பிடிச்சேன் அப்படின்னா தான் அதுல டிஃபரன்ஸ் வரும். டாட் மட்டும் கிடையாது, இங்க பட்டிக்கு 1/2 இன்ச்சு தான் நான் எக்ஸ்ட்ரா சீம் கொடுத்துருக்கேன், நெக்குக்கு நான் எக்ஸ்ட்ரா சீம் வந்து 1/2 தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி தான் எடுக்கணும். நீங்க அதை விட எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ எடுத்தீங்கன்னா தான் இந்த ப்ராப்ளம் வரும். ஓகே, ஒன்னு நான் தச்சு முடிச்சிட்டேன், எனக்கு வேற வழி இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? ஒன்னு என்னோட டாட்டோட அளவை நான் குறைக்கணும். இந்த டாட்டோட அளவை நான் இப்ப இந்த 1/2 இன்ச் அடிச்சிருக்கேன்னா இப்ப நான் இந்த டாட்டை பிரிச்சு விட்டேன்னா சரியா இருக்கும். பார்க்கலாமா? பிரிச்சு விட்டுட்டு அந்த டாட் கிட்ட பிரிச்சுட்டோன்னே சரியா இருக்கு. பட்டியோட இந்த ஏரியாவும் அண்ட் டாட்டும் அண்ட் நெக்கும் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ ஊக்குப்பட்டி ஐப்பட்டி அடிச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஏறி இறங்கி வருதான்னு பார்க்கலாமா? அப்படி வந்தா என்ன பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஊக்குப்பட்டி ஐப்பட்டி அடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 0.2 அளவுக்கு எக்ஸ்ட்ராவா வருது. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம ஊக்கு மாற்ற மாதிரியே இப்படி மேல வச்சு பார்த்தோம்னா இப்போ சமமா இருக்கு. ஓகே, அது ஏன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வருது அப்படிங்கறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போதான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.